இன்னைக்கு திரு விஜய் தமிழக முதலமைச்சர் அவர் கூட முன்னாடி கூட இணையல. திரு ஆனந்த் முன்னாடி திரு ஆதவர்ஜனா முன்னாடி இணைகிறார்கள் பாக்குறோம். இவர்கள்லாம் அவங்க முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாக்குறோம். திரு அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கு திரு விஜய் முன்னாடி இணைஞ்சார். ஆனா இவர்கள்லாம் திரு விஜய் அவர்களை பார்க்க கூட இல்லைங்கிற பாக்குறோம். நீங்கள் குறிப்பிட்ட வெளியே காத்திருந்து சேரலாம்னு பாக்குறோம். அப்ப வந்து இவர்கள் ஹவு டெஸ்பரேட் தே ஆர். அவர்கள் எவ்வளவு தூரம் வந்து எப்படியாவது சேர்ந்துட மாட்டோம்னு பாக்குறோம். என்ன பிரச்சனை? அதிமுக இவங்க எல்லாம் இருந்தாங்க. இவர்கள் ஆளுங்கட்சியாக இல்லை. ஏன் ஆளுங்கட்சியா இருந்தா நார்மலா ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது, ஆனா இருக்கும். இப்போ ஒரு எஸ்பி கிட்ட பேசுறாங்க, ஒரு கலெக்டர் பேசுறாங்கன்னா, நான் ரூலிங் பார்ட்டியோட எம்எல்ஏ பேசுறேன்னா, கலெக்டரும் எஸ்பி என்னன்னு கேட்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் நார்மலா வந்து என்னங்க சொல்லுங்க சார் சொல்லி கேட்கிற பழக்கம் உண்டு. எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தாங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. யாரு? கலெக்டர் எஸ்பி தேவையில்லாம ஏதாவது பஞ்சாயத்து கூட்டம் அப்படி நம்ம வந்து மரியாதை கொடுக்கலன்னு போய் பார்லிமெண்ட் அசம்பிளியில் போய் பேசுவோம், அப்படி ரோடு மறியல் பண்ணிடுவோம், அப்படி ஏதாவது குறைச்சல் கொடுப்பாங்கன்றது அவங்கள ஹாப்பியா வச்சுக்கோ சொல்லிட்டு அந்த நிர்வாகிகளே அதிகாரிகளே கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை. ஸோ இவர்களுக்கான செல்வாக்கு இருக்கவும் இல்லை, அவர்கள் கொடுக்கவும் இல்லை. இப்போ ரெண்டுமே இல்லாமல் போய் நிற்கும் போது இவங்க பாருங்க சர்வேல் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். இப்போ தாவேக ஆட்சி தொடர்கிறது, நிற்குது, நிலைக்கலாம், அடுத்தலாம் பார்த்து நம்ம வந்து இப்போதைக்கு எதிர்கட்சி திமுகவுக்காக ஒரு ஃபேஸ் சேவிங் இருக்கு. நாங்கெல்லாம் வந்து களமிறங்கணும் என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னு. தாவேக ஆளுங்கட்சியா இருக்குது. ஆனால் அதிமுக ரெண்டுமே இல்லைங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. அதனால இங்கே போய் நிற்கிறாங்க.